இருக்கிறது. அதனை சிறப்பான முறையிலே பயன்படுத்தி இறைவன் விரும்பக்கூடிய இறையச்சமுள்ள மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய படைப்பு இந்த உலகிலே ஏராளமான படைப்புகள் இருக்கிறது. மனித படைப்பு மட்டுமல்லாமல் விலங்குகளாகவும் பறவைகளாகவும் இன்னும் கடலிலே வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களும் இறைவனுடைய படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனித படைப்புக்கு மட்டும் அடிப்படையான 3 தேவைகள் இருக்கிறது. ஒன்று உண்ண உணவு, 2 உடுத்த உடை, 3வது இருக்க இடம். மற்ற படைப்பினங்களுக்கு மற்ற 2ம் தேவையில்லாததாக இருக்கிறது. உடுத்த உடை என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையானது விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ கடல்வாழ் உயிரினங்களுக்கோ தேவையில்லாததாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போல இருக்க இடம் என்று சொல்லப்படக்கூடிய இருப்பிடமானது இயற்கையாகவே இறைவன் அவைகளுக்கெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அது காட்டு விலங்குகளாகட்டும் அல்லது நாட்டு விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் எந்த உயிரினமாக இருந்தாலும் கூட அவைகள் தங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் உண்டான வசதிகளை இடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதன் மட்டும்தான் அந்த உடுத்த உடைக்காகவும் இருக்க இடத்திற்காகவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அதை அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆக உண்ண உணவு என்று சொல்லக்கூடிய இந்த உணவானது மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான விலங்குகளுக்கும் இறைவன் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் எப்படி 3 வேளை உணவருந்துகின்றோமோ, தாகத்திற்கு தண்ணீர் அருந்துகின்றோமோ, அதே போல எல்லா விலங்குகளும் பறவைகளும் கடல்வாழ் உயிரினங்களும் உணவை உட்கொள்கின்றன, நீரை பருகின்றன. தங்களுடைய வயிற்றுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கட்டாய பணியினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து படைப்புகளுக்கும் வைத்திருக்கின்றான். இந்த உண்ண உணவை உட்கொண்டதன் விளைவாக எந்த ஒரு படைப்பும் மனித படைப்பு அல்லாமல் மற்ற எந்த படைப்புமே நோய்வாய்ப்பட்டு மருத்துவரை போல் சந்திப்பதில்லை. அவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களிலே, வசிக்கக்கூடிய இடங்களிலே தெருவுக்கு தெரு ஒரு மருத்துவரோ அல்லது நமக்கு இருக்கக்கூடியதை போல பல்வேறு சிறிய பெரிய மருத்துவமனைகளும் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற அடிப்படையிலே எங்கும் மருத்துவமனைகள் எல்லாம் இவைகளும் வைத்துக் கொள்ளவில்லை. மனிதன் மட்டும்தான் தான் உண்ண உணவினுடைய பலாபலங்களாக அதனுடைய பாதிப்பின் காரணமாக அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். மனிதனை படைத்து மனிதனுக்கு வாழ்வைக்கு தேவையான என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கிறதோ அனைத்தையும் தன்னுடைய தூதர் மூலமாக வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றான். இதே போல எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. புல்லை தில்லாது என்று சொல்லுவார்கள் இல்லையா? புலிக்கு தேவைப்படக்கூடியது மானோ முயலோ அதற்கு என்ன உணவு தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் அது உணவாக உட்கொள்ளும். பசி இருக்கிறது என்பதற்காக புல்லை அதை உணவாக உட்கொள்ளாது. அதே போல தனக்கு தேவைப்படக்கூடிய இறை கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு கண் முன்னாலே எத்தனை மான்கள் மேய்ந்தாலும் சரி, எத்தனை முயல்கள் மேய்ந்து கொண்டிருந்தாலும் சரியே, அந்த உணவை பூர்த்தியாக்கி விட்டது என்று சொன்னால் எந்த உணவையும் அதை அடித்து கொலை செய்யாது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதனுடைய நிலைப்பாடு அப்படி அல்ல. மனிதன் சற்று வித்தியாசமான உணவு முறைகளை கையாண்டு வருகின்றான். ஆக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மனிதர்கள் உணவு உட்கொள்வதற்குண்டான சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே மனிதன் அதை பின்பற்றினான் என்று சொன்னால், ஒன்று இறை தூதரனுடைய இறைவனுடைய அந்த வாக்குகளை பின்பற்றுவதற்குண்டான கூலி கிடைக்கும். 2வது இந்த உலகிலே ஆரோக்கியமான முறையிலே வாழலாம். நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதனுடைய வயிறு என்பது ஒரு தடாகம் போன்றது. மனிதனுடைய வயிறு என்பது ஒரு தடாகம் போன்றது. உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தும் அந்த வயிற்றிலிருந்து பருகுகின்றன. வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு கெட்டு போனது என்று சொன்னால் உடலும் கெட்டு போகும். இது இறை தூதரனுடைய ஒரு பொன்மொழி.
நாம் பார்க்கின்றோம் தடாகம் என்று சொல்லக்கூடியது காடுகளில் இருக்கக்கூடிய நீர் தடாகங்கள். காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், அது கொடிய விலங்குகளோ சாதுவான விலங்குகளோ எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரியே, அதனுடைய எல்லா தேவைகளையும் முடிந்துவிட்டு எந்த காட்டிலே எந்த பகுதியிலே நீர் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். யானையாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரியே, காட்டில் எந்த பகுதியிலே நீர் இருக்கிறது என்பதை தேடி வந்து அந்த நீரை அருந்தி செல்லக்கூடிய ஒரு விலங்குகளாக காட்டு விலங்குகள் இருக்கிறது. ஆக அங்காங்கே இறைவன் அந்த நீர் தடாகங்களை வைத்திருக்கின்றான். இந்த நீர் தடாகத்தை நோக்கி எப்படி விலங்குகளும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் வந்து பருகி செல்கின்றதோ, அதே போல மனிதனுடைய வயிறு என்பது ஒரு தடாகம் போன்றது. இந்த தடாகம், இந்த வயிறு ஆரோக்கியமானதாக இருந்தது என்று சொன்னால் அதிலிருந்து பருகக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமானதை பருகி செல்லும், உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த வயிறு கெட்டது என்று சொன்னால், வயிறு பால்பட்டது என்று சொன்னால், அந்த நரம்புகள் அந்த கேடு வந்த அந்த வயிற்றிலிருந்து பருகக்கூடிய அந்த நரம்புகள் உடலை நாசமாக்கிவிடும் என்பதாக இறை தூதர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆக வயிறு என்று சொல்லப்படக்கூடியது ஒரு நீர் தடாகம் போன்றது, ஒரு தடாகம் போன்றது. நம் காடுகளிலே பார்க்கக்கூடிய தடாகத்தை போல. இப்பொழுது காடுகளிலே வெயில் காலங்களிலே தடாகத்திலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்கிறது? செயற்கையாகவே சில இடங்களிலே சிமெண்ட் தொட்டிகளிலே பெரிய பெரிய தொட்டிகளை ஏற்படுத்தி லாரிகள் மூலமாக அங்கே தண்ணீர்களை நிரப்பி வைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஊருக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில இடங்களிலே செயற்கையாக கூட அது போன்ற நீர் தடாகங்கள் ஏற்படுத்துகின்றார்கள். ஆக இந்த வயிறு என்று சொல்லக்கூடிய தடாகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய வயிற்றை உணவு அருந்தும் பொழுது நீங்கள் 3 பங்குகளாக்கிக் கொள்ளுங்கள். வயிற்றை நீங்கள் 3 பங்குகளாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பாகம் உணவுக்காகவும், ஒரு பாகம் தண்ணீருக்காகவும், ஒரு பாகம் வெற்றிடமாகவும் விடுங்கள் என்பதாக. இது நாம் ஏற்கனவே அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். ஆனால் இறை தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள், மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான நிறைய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றார்கள். 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு உணவை அருந்தக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது நபிகள் நாயகத்தினுடைய ஒரு கூற்று. நாம் பார்க்கின்றோம், வீடுகளிலே நம்முடைய மனைவிமார்கள் அல்லது தாய்மார்கள் சட்னி அரைப்பதை நாம் பார்க்கலாம். சட்னி அரைப்பதை ஜாரிலே பார்த்தோம் என்று சொன்னால் தேங்காய் நறுக்கி போட்டிருப்பார்கள், அதிலே பொட்டுக்கடலை போட்டிருப்பார்கள், அதிலே பச்சை மிளகை போட்டிருப்பார்கள், சிறிது உப்பை கூட போட்டிருப்பார்கள். அதை அரைத்தோம் என்று சொன்னால் சட்னி ஆகாது. அதை மட்டும் அரைத்தது என்று சொன்னால் சட்னி ஆகாது. அதிலே தண்ணீரையும் ஊற்ற வேண்டும். தண்ணீரை ஊற்றி அரைத்தால் மட்டும்தான் அது சட்னியாக மாறும். அதுதான் நமக்கு சாப்பிடுவதற்கு, உணவருந்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் தண்ணீர் ஊற்றுவதே கூட அதை நாம் போடக்கூடிய அந்த தேங்காயோ அல்லது பொட்டுக்கடலையோ அவைகளெல்லாம் பாதிக்கு மேல் நிரப்பி தண்ணீரையும் போட்டு முழுவதுமாக நிரப்பி அந்த மிக்சியினுடைய ஜார் முழு கொள்ளளவுக்கும் எட்டிய பிறகு நாம் அரைத்தோம் என்று சொன்னால், சுவிட்ச் ஆன் செய்தோம் என்று சொன்னால் அது அரையுமா? அரையாது. ஜாரிலே கொஞ்சம் வெற்றிடம் இருக்கணும் இல்லையா? ஜாரிலே அந்த தேங்காய் பொட்டுக்கடலை போல தண்ணீரை போல ஒரு வெற்றிடம் அங்கே இருக்க வேண்டும். அந்த வெற்றிடம் இருந்தால் மட்டும்தான் அந்த மிக்சியை ஆன் செய்தோம் என்று சொன்னால் அந்த ஜாரானது சுற்றி அது சட்னியாக மாறும், நமக்கு சாப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக ஒரு சட்னி அரைப்பதற்கு கூட ஒரு திடப்பொருளும் ஒரு நீர் பொருளும் அங்கே ஒரு வெற்றிடமும் நமக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் இறை தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். உங்களுடைய வயிறை நீங்கள் 3 பகுதிகளாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி உணவுக்காகவும், ஒரு பகுதி தண்ணீருக்காகவும், ஒரு பகுதி வெற்றிடமாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆக இங்கே இந்த ஹதீஸ்களையும் இந்த வழிமுறைகளையும் மீறக்கூடிய நேரத்திலே தான் நமக்கு பல்வேறு இடர்பாடுகள் வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் சில நிகழ்ச்சிகளிலே, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அங்கே கொடுக்கக்கூடிய சுவையான அந்த பிரியாணிகளை எல்லாம் நாம் சாப்பிட்டு அங்கே வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூட பருக முடியாத அளவிற்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்வோம். தண்ணீரை பாட்டிலே கையில் எடுத்துக்கொண்டு சிறு 10 நிமிடம் கழித்து தான் நாம் தண்ணீரை அறிந்து ஒழிய உட்கார்ந்த இடத்திலேயே சாப்பிட்ட பிறகு தண்ணீர் இருந்தக்கூடிய நபர்கள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் தண்ணீர் போகக்கூடிய இடம் அளவுக்கு கூட அந்த பிரியாணியை வாங்கி நம் பூர்த்தியாக்கி விடுகின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக உணவு அருந்துவதை குறித்து இறை தூதர் அவர்கள் நமக்கு இந்த வழிமுறையை கற்றுத்தருகின்றார்கள். அதுபோல இறை தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பசி வந்த பின் உண்ணுங்கள். பசி வந்த பின் உண்ணுங்கள். வயிற்றிலே சிறிது பசி இருக்கும் பொழுதே உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள்.
எப்போ சாப்பிடணும்னு சொன்னால் எப்போ வேணாலும் சாப்பிடணுங்கிறது அல்ல. வயிற்றிலே பசி எடுக்கிறது, உணவு தேவை என்பதை வயிறு சொல்கிறது. பசிக்கிறது என்று சொன்னால் பசி வந்த பிறகு நீங்கள் உண்ணுங்கள். நீங்கள் உண்ணக்கூடிய நேரத்திலே வயிற்றிலே சிறிது பசி இருக்கும் பொழுதே உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள் இறைத்தூதர் அவர்கள். காலையிலே 4 இட்லி சாப்பிட்டு விட்டேன், 4 இட்லி சாப்பிட்ட பிறகு பசி அடங்கிவிட்டது, இருந்தாலும் இன்னொரு இட்லி கூட சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று மனம் சொல்லுகிறது. 4 இட்லியோடு பசி அடங்கிவிட்டது, இன்னும் ஒரு இட்லி அதிகமாக சாப்பிட்டோம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று மனம் விரும்புகிறது. ஆனால் இறைத்தூதர் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? வயிற்றிலே சிறிது பசி இருக்கும் பொழுதே உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆக உணவுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை இறைத்தூதர் அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே பசி வந்த பின் உண்ணுங்கள், வயிற்றிலே சிறிது பசி இருக்கும் பொழுதே உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக இறைத்தூதரனுடைய ஒரு பொன்மொழியாக இருக்கிறது, வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போல இறைத்தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அதிக சூடான உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதிக சூடான உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சூடான உணவிலே இறைவனுடைய பரக்கத் இருப்பதில்லை. உண்ணும் பொழுது சொல்கின்றோம் அல்லவா, பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லாஹி என்பதாக. நாம் உண்ணக்கூடிய இந்த உணவின் மூலமாக இறைவா எனக்கு பரக்கத்தை ரஹமத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்பதாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த பரக்கத்து அந்த ரஹமத்து அதிக சூடான உணவிலே இல்லை என்பதாக இறைத்தூதர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நாம் என்ன செய்கின்றோம்? சூடான உணவை சாப்பிடுவதிலே தவறில்லை. ஆனால் இறைத்தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்று சொன்னால் அதிக சூடான உணவை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்பதாக. நாம் பார்ப்போம், நம்முடைய கரும்பு கடை பகுதிகளிலே வடை சுடக்கூடிய கடைகளிலே பார்க்கலாம். அந்த வடை சுடக்கூடிய அந்த வண்டிக்கு முன்னால் நின்று கொண்டு சூடாக அந்த வடையை எடுத்து போட்டிருப்பார்கள். சுட சுட வடை எடுத்து போட்டிருப்பார்கள். அந்த வடையை நாம் கையில் எடுப்போம், வலது கையினுடைய சூடு தாங்காமல் இடது கைக்கு மாற்றுவோம், இடது கையினுடைய சூடு தாங்காமல் வலது கைக்கு மாற்றுவோம், மீண்டும் இடது கைக்கு மாற்றுவோம், மீண்டும் வலது கைக்கு மாற்றுவோம். இப்படியாக 2-3 முறை கைகளிலே மாற்றிக்கொண்டு அப்படியே வாய்க்குள்ளே நாம் போடுவோம் இல்லையா? நம்முடைய பழக்கம் இருக்கிறது என்ன, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த அவ்வளவு சூடாக இருக்கக்கூடிய கையிலே சூடு பொறுக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த வடையை இடது கையும் வலது கையுமாக மாற்றிக்கொண்டு அப்படியே வாயில் போடக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இறைத்தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், மூமின்களுக்கு இறைவன் நெருப்பை உணவாக்கவில்லை. இறைத்தூதருடைய வாக்கு, அவருடைய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், மூமின்களுக்கு நெருப்பை உணவாக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆக எதை சாப்பிட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கின்றார்கள். ஒரு நபர் அதிகமாக ஏப்பம் விடுகின்றார், மிகப்பெரிய அளவுக்கு ஏப்பம் விடுகின்றார். இறைத்தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அதிகமான ஏப்பம் விடக்கூடிய நபர் நாளை மறுமையிலே அதிக பசியோடு எழுப்பப்படுவார். அதிக ஏப்பம் விடக்கூடிய நபர், ஏப்பம் எப்போ வரும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட்டு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வரும் பொழுது ஏப்பம் வரும். அதுபோன்று அதிகமான ஏப்பம் விடக்கூடிய நபர்களை பார்த்து இறைத்தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமையிலே அதிக பசியோடு எழுப்பப்படுவார்கள் என்பதாக. அதுபோல சொல்கின்றார்கள், ஒரு மூமின் ஒரு வயிறளவுக்கு சாப்பிடுவான், ஒரு மூமின் ஒரு வயிறளவுக்கு சாப்பிடுவான், காஃபிர் 7 வயிறளவுக்கு சாப்பிடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். ஆக சாப்பாட்டுடைய அளவை குறித்து நம்மளுக்கு இங்கே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படியாக உணவை குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. சாப்பாட்டிலே அல்லது பருகக்கூடிய நீரிலே நீங்கள் ஊதி சாப்பிடாதீர்கள் என்பதாக இறைத்தூதர்கள் வழிகாட்டுதலை கொடுக்கின்றார்கள். ஏன்? அன்றைக்கு அரேபிய நாட்டிலே தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நமக்கு தெரியும். நாம் உள்ளிழுக்கக்கூடியவை எல்லாம் ஆக்சிஜன், நாம் உள்ளிழுக்கக்கூடிய மூச்சு எல்லாம் ஆக்சிஜனாக இருக்கிறது. வெளியே விடக்கூடியதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை உணவிலே ஊதி நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பதை மருத்துவ ரீதியாக இறைத்தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நீங்கள் உணவிலே ஊதி ஊதி சாப்பிடாதீர்கள் என்பதாக. இப்படி ஏராளமான அறிவிப்புகள் இறைத்தூதருடைய பொன்மொழிகளிலே இருப்பதை நாம் காணலாம். இது மருத்துவத்திலே நாம் வரலாம். இப்பொழுது மருத்துவத்துறையிலே பார்த்தோம் என்று சொன்னால், இன்று பெரும்பான்மையாக மக்களுக்கு மத்தியிலே பெருகி வரக்கூடிய ஒரு நோய், என்ன நோய்? சர்க்கரை நோய் இல்லையா? ஒரு காலம் இருந்தது, சுகர் பேஷண்ட்டு சர்க்கரை நோய் என்று சொன்னால் அது வெளியே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப வெட்கப்படுவாங்க. வெளியே தெரியாமல் இருப்பதற்கு உண்டான எல்லா மறைமுகமான வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு சர்க்கரை நோயை வெளியே காட்டிக்கொள்வதிலே வெட்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு டீ கடைக்கு போனோம்னு சொன்னால் 4ல் 2 வித்தவுட்டு. நம்ம ஆர்டர் பண்ணுறதே அப்படி தான் இல்லையா? 5ல் 3 வித்தவுட்டு. இப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம்.
வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி சர்க்கரை போடணுமா வேண்டாமா? வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தேதி தயாரிக்கிறோம் என்று சொன்னால் சர்க்கரை போடுறதா. ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு ஆஃப் சுகரு, ஒருத்தர் எனக்கு சர்க்கரையாக போடாதீங்கம்பாரு. ஆக இது ஒரு ஜென்ரலாக ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி சுகர் பேஷண்ட் என்பது மிக பரவலாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் வருகிறது என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் நோய் என்பது ஏன் வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் தினமும் உண்ணக்கூடிய உணவு, இந்த உண்ணக்கூடிய உணவானது செரிமானமாகி அது குளுக்கோஸாக மாறுகிறது. நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், நேரடியாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் உடனடியாக அது குளுக்கோஸாக மாறி நம்முடைய இரத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறது. திடச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் அது ஃப்ரக்டோஸாக மாறி பிறகு நொதித்து சரியாகி அது குளுக்கோஸாக மாறுகிறது. இப்படியாக நாம் உண்ணக்கூடிய உணவினுடைய சத்துக்கள் எல்லாம் குளுக்கோஸாக உடலிலே அது கலந்து கொண்டிருக்கிறது. இப்படி கலந்து கொள்ளக்கூடிய அந்த குளுக்கோஸை, அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு இறைவன் இயற்கையாகவே நம்முடைய உடலிலே கணையம் எனப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய உடலிலே கணையம் எனப்படக்கூடிய பகுதி இருக்கிறது. அதிலிருந்து இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் சுரந்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இன்சுலின் சொல்லக்கூடிய அந்த அமிலமானது சுரந்து கொண்டே இருக்கும். நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய அந்த குளுக்கோஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த நேரத்திலே அது தேவைக்கு அதிகமாக ஆகிவிடாமல் இருப்பதற்காக இறைவன் அந்த கணையத்திலிருந்து அந்த இன்சுலினை சுரக்க வைக்கின்றான். அந்த இன்சுலினானது சுரந்து அந்த குளுக்கோஸை மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கும். இது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே இவைகளெல்லாம் சரியாக இருக்கும். நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக வரக்கூடிய அந்த குளுக்கோஸ் நம்முடைய உடலில் கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் மூலமாக சரியான முறையிலே அது மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய உணவு முறைகள் மாறும் பொழுது அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் கண்ட நேரத்திலே கண்டதையும் சாப்பிடக்கூடிய வயிற்றுக்கு கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அதை எப்பொழுதுமே அது மிஷினாக வேலை செய்யக்கூடிய அந்த வயிறாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் வயிறு வேலை செய்து கொண்டே இருக்கும், ஓய்வில்லாமல் அது பணி செய்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து குளுக்கோஸ் ஆனது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த குளுக்கோஸை சரி செய்வதற்காக கணையத்திலிருந்து இன்சுலின் ஆனது உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய இன்சுலின் ஆனது உற்பத்தியாகி ஒரு கட்டத்திலே அது பழுதடைந்து சோர்வடைந்து அந்த இன்சுலினுடைய அளவு குறைந்துவிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்சுலின் உற்பத்தியாக வேண்டுமோ அந்த இன்சுலின் அளவை விட அது குறைந்துவிடும். குறையக்கூடிய நேரத்திலே நம்மிடத்திலே குளுக்கோஸ் அதிகமாகிறது, சர்க்கரை அதிகமாகிறது. அப்பொழுதுதான் நமக்கு சோர்வும் மயக்கங்களும் அதிகமான தூக்கமும் அதிகமான யூரின் போகிறதும் ஒரு விதமான உடல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உடனே மருத்துவரை போய் அணுகின்றோம். மருத்துவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு, கை கொடுத்துட்டு வெரி குட் சூப்பர் என்று சொல்லி நமக்கு ஒரு மாலை போட்டு நம்ம கையில் ஒரு சென்டெல்லாம் கொடுத்துட்டு இன்றிலிருந்து நீங்களும் ஒரு சர்க்கரை நோயாளின்னு சொல்லி நம்ம முதுகில் தட்டி கொடுப்பார் இல்லையா? நீங்களும் ஒரு சர்க்கரை நோயாளின்னு சொல்லி நமக்கு மாலை போட்டு மரியாதையோடு நம்மை அனுப்பி வைப்பார். இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க, இப்படியெல்லாம் சாப்பிடுங்கன்னு நம்மளுக்கு கொடுப்பார். இது கட்டாயமாக சாப்பிட்டே ஆகணும். அந்த மாத்திரைகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நாம் அந்த வியாதியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இங்கே சில பேருக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், காய்ச்சல் வந்தது என்று சொன்னால் காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்றோம், காய்ச்சல் சரியாக போகுது. சளி வந்தது என்று சொன்னால் சளி மாத்திரை சாப்பிட்றோம், சரியாக போகுது. டிசென்ட்ரி ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், டிசென்ட்ரி சரியாக போகுது. சுகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சுகர் மாத்திரை சாப்பிட்றோம், சுகர் சரியாக மாட்டேங்குது. அப்போ நம்மளை ஏமாத்துனாங்க எனப்படக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் கூட அந்த மாதிரியெல்லாம் வரும். நியாயமான கேள்வி தான் இது. சர்க்கரை நோய் என்று சொல்லப்படக்கூடியது காய்ச்சலை போல, சளியை போல, இருமலை போல, வயிற்றுப்போக்கை போல குணப்படுத்துவதற்குண்டான மாத்திரை அல்ல. டாக்டர் கொடுக்கக்கூடிய மாத்திரை சர்க்கரை மாத்திரை அல்ல, அது இன்சுலின் மாத்திரை. நம்ம உடலிலே ஏற்பட்டக்கூடிய அந்த இன்சுலின் குறைபாடு, கணையத்திலே உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின் குறைந்ததன் காரணத்தினாலே அது எந்த அளவுக்கு இன்சுலின் குறைந்திருக்கிறதோ அதற்கு ஈடான ஒரு இன்சுலின் மாத்திரையை தான் நமக்கு மருத்துவர்கள் தருகின்றார்கள். அந்த மாத்திரையை நாம் எடுப்பதன் மூலமாக அந்த மாத்திரை இன்சுலினாக உடலில் வேலை செய்கிறது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இது நோயை குணப்படுத்துவதற்கு உண்டான மாத்திரை அல்ல. இப்பொழுது நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தெரிவதில்லை.
கண்டாக்டரை போய் பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்ணாடி அணியுமாறு எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. கண்ணாடி போட்டேன்னு சொன்னால் எனக்கு கண் பார்வை சரியாயிருமானா சரியாகாது. கண்ணாடி போடுவதன் மூலமாக மீண்டும் பார்வை குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்காக, பார்வை குறைபாடு அதிகமாகாமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் கண்ணாடி. அதுபோல சுகர் பேஷண்ட்டுக்கு தரக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் மீண்டும் சுகரினுடைய அளவு அதிகமாக இல்லாமல் ஆகுவதற்குண்டான ஒரு மாத்திரைகளாகத்தான் சுகர் பேஷண்ட்டுக்கு தரக்கூடிய மாத்திரைகள் இருக்கிறது. நாம் அதையும் சரிவர உட்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதையும் சரியாக நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், மீண்டும் உணவு பழக்கத்திலே நாம் அதே போன்ற தாறுமாறான உணவு பழக்கத்தை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மாத்திரைகள் எல்லாம் நமக்கு கட்டுப்படாது. உடனே மருத்துவர் என்ன செய்வார்? நமக்கு நேரடியாக ஊசியின் மூலமாக இன்சுலினை உடலில் ஏற்றுவதற்கு எழுதி கொடுப்பார். இன்சுலின் பாட்டில் கடையிலேருந்து வாங்கணும், மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணும், நம்ம சிரஞ்சிலிருந்து அதை எடுக்கணும். நேரடியாக அந்த இன்சுலினை நம்முடைய கைகளிலே அல்லது கால்களிலே ஏற்றிக்கொண்டு மாத்திரைக்கு பதிலாக இன்சுலினை நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? இந்த குறைபாடு இன்று அதிகமாக வருகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? உணவை எப்பொழுது, எப்படி, எங்கே, எந்த அளவுக்கு உட்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இறைவனும் இறை தூதர்களும் நமக்கு அறிவுறுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலை கேட்காமல் புறக்கணித்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம். உடலை படைத்திருக்கக்கூடிய மனிதன், உடலை படைத்திருக்கக்கூடிய இறைவன் இந்த எப்படி இதை உட்கொள்ள வேண்டும், உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த வழிகாட்டுதல்களை தன்னுடைய தூதர் மூலமாக ஏராளமான நூற்றுக்கணக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கின்றான். அவைகளெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நாம் நம்முடைய மனப்போக்கின் அடிப்படையிலே உணவை மேற்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இன்று இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்டுகளுடைய அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது. ஒருத்தருக்கு சுகர் வந்தது என்று சொன்னால் அவருடைய வாரிசுகளுக்கு மிக எளிதாக அந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நோய் வந்தது என்று சொன்னால் மிக அதிகமான வாய்ப்பு தன்னுடைய வாரிசுகளுக்கு வருகிறது. ஆக இலவசமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கின்றோமோ, அல்லது வசதி வாய்ப்புகளை கொடுக்கின்றோமோ, அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கின்றோமோ இல்லையோ, நாம் ஒரு சுகர் பேஷண்ட்டாக ஆகக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு இலவசமாக அந்த நோயை பகிரக்கூடிய ஒரு நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு நம்முடைய உடலில் எப்படிப்பட்ட செரிமானங்கள் ஆகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய இயற்கையோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம் சாப்பிடக்கூடிய மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், அல்லது கடினமான சில உணவுகள் ஆகட்டும், புரோட்டாவிலிருந்து எல்லாம் செரிமானமாகி அது சத்தாக மாறுகிறது. நம்ம ரோட்டில் பார்க்கலாம், கரும்பு ஜூஸ் வைக்கக்கூடிய நபர்கள் இல்லையா? அங்கே ரோடுகளிலே கரும்பு ஜூஸ் வித்துட்டு இருப்பாங்க. கரும்பை அவர்கள் தன் மிஷினிலே விடுவாங்க. அந்த இரும்பு உருளைகளுக்கு மத்தியிலே அந்த கரும்பு போகக்கூடிய நேரத்திலே அது ஜூஸாக மாறும். திருப்பி அந்த சக்கையை எடுத்து மறுபடியும் விடுவாங்க, மறுபடியும் ஜூஸ் வரும், மறுபடியும் விடுவாங்க, மறுபடியும் ஜூஸ் வரும். இப்படி ஒரு 4-5 தடவை அதை எடுத்த பிறகுதான் அது சக்கையாக அதை வெளியே தூக்கி போடுவாங்க. ஆக அந்த கரும்பிலிருந்து எப்படி ஜூஸ் வருகிறதோ அதே போல இந்த உடலிலே அல்லாஹ் தஆலா ஒரு மிஷினை வைத்திருக்கிறான், கரும்பு ஜூஸ் மிஷினை. நாம் சாப்பிடக்கூடிய எல்லா கடினமான பொருட்களையும் எல்லாம் ஜூஸ் ஆக்கி புளிஞ்சு சத்து உள்ளதையும் சத்து இல்லாததையும் எல்லாம் பிரித்து, சத்து உள்ளதையெல்லாம் குளுக்கோஸாக உடலை கலக்கச் செய்து, சத்து இல்லாததையெல்லாம் முன்துவாரம் பின்துவாரம் வழியாக வெளியேற்றுவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலிலே வைத்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டான பாகங்கள். அது உடலில் வயிறாகட்டும், இறைப்பையாகட்டும், உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை தொட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிக சாஃப்டான ஒரு பொருள். இந்த சாஃப்டான பொருளை வைத்துக்கொண்டு கடினமான உணவுகளை எல்லாம் செரித்து செரிமானமாக்கி அதை எது வேண்டும் எது வேண்டாம் என்று பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை அல்லாஹ் தஆலா இந்த உடலில் வைத்திருக்கின்றான். ஆக இப்படிப்பட்ட உடலிலே வைத்துக்கொண்டு நாம் உண்ணக்கூடிய உணவுகளை நாம் செரிமானம் செய்து அதன் மூலியமாக நம்முடைய உடலிலே சத்துக்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலமாகவும் அல்லது திருக்குர்ஆன் மூலமாகவும் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கின்றான். இது உண்பதற்குண்டான ஒரு சில ஹதீஸ்கள், இதே போல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த உணவுக்கு உண்பதற்குண்டான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் அன்று வெறும் ஹதீஸ்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அது மருத்துவத்தோடு சம்பந்தப்படுத்தி அதிலே வரக்கூடிய பலாபலன்களை எல்லாம் இன்று மருத்துவத்திலே நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள். ஆக ஒவ்வொன்றும் விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. இறைத்தூதர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. நாம்
பின்பற்றினோம் என்று சொன்னால், ஒன்று இறை தூதரனுடைய ஹதீஸை பின்பற்றி நன்மை கிடைக்கும், இரண்டாவது இந்த உலகிலே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் நம்முடைய வயிறை காலி செய்து எப்படி எந்த நேரத்திலே எதை உண்ண வேண்டும் எனப்படக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த எடுக்கக்கூடிய பயிற்சியை மற்ற மாதங்களில் நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால், மற்ற மாதங்களிலே இந்த வயிற்றுக்கு உண்டான தேவைக்கு தகுந்தவரை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் உடல் நிச்சயமாக ஆரோக்கியமானதாக மாறும். உடல் ஆரோக்கியமானதாக இருந்தது என்று சொன்னால், வயிறு ஆரோக்கியமானதாக இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியமானதாக இருந்தது என்று சொன்னால் மிக பலமுள்ளவர்களாக ஆரோக்கியமானவர்களாக இந்த உலகிலே பல வேலைகளை நாம் செய்ய முடியும். இறை தூதர்கள் சொல்கின்றார்கள், மூமின்களிலே ஆரோக்கியமான மூமின், உடல் வலுவில்லாத மூமினை விட ஆரோக்கியமான மூமினை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் யார்? உடல் பலவீனமான மூமினை விட உடல் பலமுள்ள ஆரோக்கியமான மூமின் தான் இறைவனுக்கு மிக பிரியமானவர்கள் என்பதாக. ஆக இறைவன் பிரியப்படக்கூடிய, இறைவன் விரும்பக்கூடிய, இறைவன் நேசிக்கக்கூடிய பலமுள்ள ஒரு மூமின்களாக நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த பயிற்சியை முழுமையாக நிறைவாக நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களை கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.